ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கான்ஸ் வே டு சக்ஸஸ். டுடே நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டே 2 ஆஃப் 100 டேஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். 100 டேஸ் 100 ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த டே 2வில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், நோ யுவர் அன்னோன் டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்ஸ் வந்து நிறையா வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பண்ணுற பெரிய தப்பு, படித்ததே திருப்பி படிச்சுட்டே இருப்போம். நிறையா பேர் என்ன பண்ணுவோன்னா, we have to restart from the ஜீரோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரிஞ்ச டாப்பிக்கே தான் படிச்சுட்டே இருக்கோம். ஸோ அது பண்ணாமல் ரீஸ்டார்ட் ஃப்ரம் த ஜீரோ ஓகே, பட் ஆனால் இது வரைக்கும் நம்ம படிக்காதது என்ன, நமக்கு தெரிஞ்சது என்ன, தெரியல என்னங்கிறத பார்த்துட்டு எது நம்ம படிக்கலையோ அதை நம்ம படித்தோன்னா நம்ம மார்க்ஸ் வந்து இன்னும் ஹையாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆக்சுவலி க்ரோத் பிகின்ஸ் வென் யூ ஆர் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் எப்போ வெளியே வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு க்ரோத் வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டுடேயே போய் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எதை அவாய்ட் பண்ணுறீங்க, இது வரைக்கும் உங்களுக்கு எது வீக்குன்னு நினைக்கிறீங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம், என்ன இதுலன்னா ஒரு 5 மார்க் தான் வரப்போகுதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த 5 மார்க்கே நமக்கு ரொம்ப கட் ஆஃப் கொடுக்கலாம், நிறையா ஸ்கோர் கொடுக்கலாம். ஸோ அந்த டாபிக் என்ன, இவ்வளோ நாளாக அவாய்ட் பண்ண அந்த ஒரு டாபிக் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை உங்களோட ஸ்ட்ரென்த்தை மாற்றுறதுல தான் உங்களோட சக்ஸஸே இருக்குது. ஓகேங்களா? டோன்ட் ஜஸ்ட் ரிவைஸ் வாட் யூ நோ, ஜஸ்ட் லேர்ன் வாட் யூ டோன்ட் நோ. உங்களுக்கு தெரிஞ்சதே படிச்சுட்டே இருக்காமல் தெரியாததை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எது வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட ஸ்ட்ரென்த்தன் ஆக்குங்க. அப்போது மட்டும்தான் உங்களோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேபி உங்கள் நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆக வேண்டிய மார்க்ஸ் வந்து இந்த ஹிடன் டாபிக், தட் இஸ் நீங்கள் இது வரைக்கும் அவாய்ட் பண்ண டாப்பிக்கில் ஒழிஞ்சிட்டு கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு டாப்பிக்கையும் அவாய்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக்ஸில் ஒரு 100 மார்க் 10th படிக்கும்போது 12th படிக்கும்போதோ 100 மார்க்ஸ் எடுக்கணும்னா நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். ஈவன் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கூட விடாமல் தான் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம எல்லா சிலபஸில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். அதுலேருந்து நமக்கு என்ன மார்க் வருது, டெஸ்ட் பேட்ச் போட்டு அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எதில் வீக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்றைக்கி உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, டுடே யூ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, இது வரைக்கும் நம்ம படிக்காத ஒரு டாபிக் என்ன, நமக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாத ஐடியாவே இல்லாத டாபிக் என்ன அப்படின்னு பார்த்து அதை தான் நீங்கள் இன்றைக்கி ஃபோக்கஸ்டாக படித்து அந்த வீக்னஸாக உங்களோட ஸ்ட்ரென்த்தனாக மாற்ற போகிறீங்க. மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் இன்றைக்கோட ஸ்ட்ராட்டஜி. இம்ப்ரூவிங் த வீக் ஏரியா வில் கிவ் த பிக்கஸ்ட் ஸ்கோர். ஆக்சுவலி அதுதான் உண்மை. நமக்கு எதில் படிக்காமல் இருக்கோமோ அதை நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ 60 மார்க் இருக்கிற இடத்துல ஒரு 2 மார்க் கூடனாலும் 62 மார்க் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி தான் படித்து நீங்கள் சக்ஸஸை கொண்டு வரணும். இன்றைக்கான ஸ்ட்ராட்டஜி இது தான். ட்ரை டு ஃபாலோ. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த டாபிக் கஷ்டம் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணி போயிருங்க. பாய்.